மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்வில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறதுங்க. அங்கே ராகுவும் இருக்கிறாரு. இதன் காரணமாக மிதுனராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நினைத்த காரியம் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்குது. பொருளாதார சிரமமும் குறைய ஆரம்பிக்குங்க. இதை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் காணக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்கு. அதே போல் சுக்கிரன் பலமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்க சிரமம் இன்றி நடைபெற இருக்குதுங்க. வரவேண்டிய கடன்களும் வசூலாகிவிடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்காக வரன் பார்க்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வரனாக அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 9இல் அமர்ந்திருப்பதால் மாமன் வழியில் இருந்து வந்து மனக்கசப்பு மாறுங்க. தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அந்த அளவிற்கு லாபமும் அதிகரிப்பதால் பழைய கடன்களை அடை நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஐடி மற்றும் பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க. சேமிப்பு உயர். அதளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இனி வரும் காலங்களில் உங்களுடைய வாழ்வில் இருந்து வந்த குடும்ப பாரம் நீங்க இருக்கு. வெளியூர் பயணங்களில் அலைச்சலில் தருங்க. அதே போல் சில விஷயங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் நடந்து உங்களுடைய மனக்கசப்பை தந்து வந்த நிலையில் இந்த வாரத்தில் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதை நிதானத்தோடு நீங்கள் அணுக வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியங்க. அதே போல இத்தருணங்கள் அஷ்டமத்தில் செவ்வாய் அசுரபலம் பெற்றிருக்கிறார். அதே போல் சகோதரர்கள் விஷயத்திலும் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்து கொள்ளுங்க. அதே போல் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசி வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்க. சிறு காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பு தேவைப்பட இருக்கு. கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவதன் மூலமாக தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்பட்டு வந்த நிலையில் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை குடும்பத்திற்குள் ஏற்பட இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும்
மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வாங்க. இருந்தாலும் வேலை பளுவும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்காக ஒத்துழைப்பாங்க. இருந்தாலும் அவர்களை முழுமையாக நம்பாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் செய்தாலே போதுமானதாக அமைகிறது. அதே போல உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மனதில் ஏமாற்றமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் அவநம்பிக்கையும் மனதை வருத்துங்க. வேறு வேலைக்கு சென்று விடலாமா என மனம் விளைந்தாலும் மனதில் தைரியம் மற்றும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களில் நீங்கள் துணிந்து ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது மட்டுமே நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் போட்டிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. லாபம் என்பது திருப்திகரமாகவே இருக்கும். உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்கும். வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் ஏற்படுவதால வியாபாரம் பன்மடங்கு அதிகரிக்குங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறும் கிடைக்க இருக்கு. கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. அதே போல் புதிய முதலீடுகள்ல துணிந்து ஈடுபடலாம். லாபம் நிச்சயம் கிடைக்கும். புதிய கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியம். அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. பணப்பற்றாக்குறை நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. பல மாதங்களாக உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வந்த உங்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரனும் செவ்வாயும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இத்தருணங்களில் செல்வாக்கும் புகழும் கொண்டு விளங்கும் அரசியல் கட்சி ஒன்றின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதனால் புதிய வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பாடங்கள் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. அதே போல் தேர்வுகளில் உடனுக்குடன் சரியான பதில்களை அளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் மேம்படும். உயர்கல்விக்கு நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உதவிகள் தேடி வரும். மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 பிரதான கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. மற்ற கிரகங்களான சனி மற்றும் ராகு ஆகியோருக்கும் விவசாயத்துறையில் ஆதிக்கம் உண்டு. அதனால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு விளைச்சல்களையும் அள்ளி தருவார்கள். சனி பகவானும் ராகுவும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் எடுத்துக்காட்டாக சனி பகவானை குறிக்கிறது ஜோதிட கலை. அதே போல கண்டிப்பிற்கும் அவரே உதாரணமாகிறார். அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப கவலைகளும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் மனதை வாட்டுங்க. அதே போல் திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவது சற்று கால தாமதம் ஆகும். அதுவே கவலைக்கு மூல காரணமாக அமையுங்க. இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் இந்த வாரத்தில் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.